பேக் டு அனதர் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ என்னவா இருக்க போதுன்னா தமிழ் ரிவ்யூ அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. ஸோ நிறைய பேர் சென்ட் பண்ணியிருந்தீங்க, ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல. ஸோ அதனால் இது பார்ட் 2. இந்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்க தமிழ் என்னங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம். மேபி உங்களோட தமிழ் போன வீடியோவில் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் முன்ன சொன்ன மாதிரியே தான். இப்போ நான் சொல்கிற எதுவுமே மிஸ்டேக் கிடையாது. அது எல்லாமே ஒரு குட்டி இம்ப்ரூவேஷன் தான். உங்கள் டிசைனே நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கிறதுக்கான தான். ஸோ அதெல்லாம் மிஸ்டேக்குன்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு தமிழ். ஓகே, இது யாரோட தமிழ்னா கீர்த்திவாசன். அவரே 2 தமிழ் சென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட செகண்ட் தமிழ் தான் இது. ப்ரோ, உங்களோட ஃபஸ்ட் தமிழ் ஆல்ரெடி போன வீடியோவில் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து செகண்ட் தமிழ். இது வந்து ஒரு பாட்காஸ்ட் தமிழ். ஓகே, தமிழ் ஏன் நிறைய இருக்குது. எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சது வந்து பாட்காஸ்ட். எனக்கு பாட்காஸ்ட் தமிழ் பண்ணி ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் தேர்ட் லைன் பாட்காஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாஸ்டர் கிளாஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தோன்னே விஷுவல் ஹைரார்க்கியில் யார் ஃபஸ்ட்டு அவங்க 2 பேர் தெரிவாங்க. தென் டெக்ஸ்ட் தான் மெயின் ஃபோக்கஸே. ஸோ இதில் நீங்கள் பார்த்தோன்னே என்ன தெரியுது? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாஸ்டர் கிளாஸ். நீங்கள் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணதே என்ன தப்புனா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்கீங்க. தென் மாஸ்டர் கிளாஸும் ஒரு மெயின் ஹைலைட்டாக பண்ண வேண்டிய விஷயம். ஸோ நீங்கள் அதையும் ரொம்ப குட்டியாக்கியிருக்கீங்க. ஸோ கண்ட்ரோல் ஜெய் மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிறதும் பெருசாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி ஃபாண்ட் சூஸிங் எவ்வளோ முக்கியம்னு சொன்னேன்ல. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆண்டான் யூஸ் பண்ணியிருக்கணும் இதுக்கு பதிலாக. ஸோ டெலீட் பண்ணிடுறேன். பேக்ரவுண்டில் இருக்க இதை எரேஸ் பண்ணிடலாம். ப்ரஷ் ஒயிட் கலர் வச்சு இதை எரேஸ் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பெரிய டெக்ஸ்ட்டாக யூஸ் பண்ணணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியணும். வியூவராக உங்களுக்கு பார்த்தோன்னு தெரியணும். தென் இந்த இடத்துல ஐகான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கும்போது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எல்லாமே வரும். இந்த ஐகானில் இன்னும் கூட நீங்கள் பெருசாக பண்ணியிருக்கலாம். தென் கீழே இருக்க இவங்க 2 பேரோட இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம். கண்ட்ரோல் சி சாரி கண்ட்ரோல் சி இந்த மாதிரி நீங்கள் இதை இவரை இன்னும் கூட கொஞ்சம் பக்கமாக கொண்டு வரலாம். இப்படி 2 பேரையும் பக்கத்தில் வச்சு நீங்கள் இப்படி கொண்டு வரலாம். நீங்கள் தமிழில் வந்து ரொம்ப ஸ்பேஸ் நிறைய இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். அதுக்குன்னு நீங்கள் எல்லாத்தையும் போட்டு ரொம்ப கிளட்டராகவும் வைக்கிறக்கூடாது. உங்களுக்கு பார்த்தோன்னே அது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும் அண்ட் விசிபிளாக பார்க்க நல்லா இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் அதையும் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒயிட் ஸ்டோக் கொடுத்துருக்கீங்களே, இது வந்து கொஞ்சம் சொல்லப்போனால் ஓல்டு ஃபேஷன். ஃபுல்லாக நீங்கள் கொடுக்கறது வந்து ஓல்டு ஃபேஷன். நீங்கள் நியூவாக
சிங்கிள் சைடு தர்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். தென் இந்த இடத்துல இதை வந்து நான் சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெருசாக யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி பெருசாக யூஸ் பண்ணலாம். இந்த ஐக்கான்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது வியூவர் பார்க்க வராங்கன்னா அவங்களுக்கு புரியணும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். விசிபிளாகவும் அப்பீலாகவும் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டபிளாகவும் இருக்கணும். அதுதான் ஒரு தமிழுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையுமே நல்ல டிசைன், எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் இன்புட்டாக எடுத்துகிட்டு உங்களோட அடுத்த டிசைனை இன்னும் பெட்டராக பண்ணுங்கள். அதே மாதிரி நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல டி ஒரு குட்டி கிரேடியன்ட். இப்போ அந்த தமிழோட ஃபீலே மாறுது பார்த்தீங்களா? இந்த ஒரு ஒரு சின்ன கிரேடியன்ட் தான், ஒரு பிளாக் பார்டர் தான், ஒரு பிளாக் கலர் தான் ஆட் பண்ணுறோம். பட் அந்த தமிழோட மொத்த ஃபீலுமே மாறுது. ஸோ இது ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஒரு ஃபோக்கஸ் க்ரியேட் பண்ணும் அப்படிங்கும் போது நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை மஸ்ட்டாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களே கண்டினியூவாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் தமிழ் போகலாம். ப்ரோ நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பெட்டராக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தமிழ் ஹரிகிருஷ்ணன் அப்படிங்கிறது சென்ட் பண்ணியிருக்காரு. ஓ, எம்ஜிஎன் வந்துட்டாரு. ஓகே, ஹரிகிருஷ்ணா. ஓகே ப்ரோ, இந்த தமிழ் சென்ட் பண்ணது ரொம்ப நன்றி. ஸோ இந்த தமிழ் பார்த்தோன்னே நான் சொல்லிட்டா, இந்த தமிழில் வந்து இவரோட பேஸை வந்து நீங்கள் அவரோட தமிழ்லேருந்து எப்படியும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கட் பண்ணியிருப்பீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ எம்ஜிஆனோட இதில் வந்து டெக்ஸ்ட்டு வந்து கரெக்டாக சொல்லணும்னா இது வரைக்குமே அவரோட டெக்ஸ்ட்டு தான் இருக்கும். கரெக்டாக இந்த போர்ஷன் எல்லாமே அவரோட இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே டெக்ஸ்ட் தான் இருக்கும். ஸோ அதனால் அவரோட ஷோல்டர் நெக் வரைக்குமே இந்த இடத்துல மறைஞ்சிரும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது இவ்வளோட எடுத்து பெருசாக வச்சுருக்கீங்க. தென் இதுலேயும் குவாலிட்டி இஷ்யூ தான். உங்களுக்கு பார்த்தோன்னு தெரியுதா, அவரோட ஃபேஸ் ரொம்ப பிளர்ராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ரிமினி யூஸ் பண்ணுங்கள். என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்லாம் இருக்குது, வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். தென் கீழே வந்து சோல்ஜர்ஸ் இருக்க மாதிரி வச்சுருக்கீங்க. அந்த இமேஜோட குவாலிட்டியுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. மதுரை லாக்டு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளர்ராக இருக்குது இமேஜ். நீங்கள் மதுரையை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி ஏதாவது இமேஜஸ் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் போலீஸ் மட்டும் இருக்காங்க, அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கன்வே ஆகணும். ஸோ மதுரை லாக்டு. இந்த இடத்துல நீங்கள் ஆனால் அது நல்லா யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டு தெரியணும்னு இந்த இடத்துல ஒரு பிளாக் பார்டர் கொடுத்துருக்கீங்க, ஒரு பிளாக் கலரில் ஒரு ஷேட் கொடுத்துருக்கீங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தென் இவரை சுற்றி க்ளோ இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு டக்குன்னு பார்க்கும்போது. லாக்டு அப்படிங்கும்போது அது ஒரு நெகட்டிவ் தீம் தான். அப்படிங்கும்போது நீங்கள் ரெட் கலர் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் ஐடியா படி எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ பட் அந்த நீங்கள் தமிழில் வந்து எப்பயுமே குவாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழை பொறுத்த வரைக்கும். பட் இதில் வந்து மிஸ் ஆகிறது குவாலிட்டி தான். நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் பெட்டர் பண்ணுங்கள், இன்னும் பெட்டராக வரும். சப்போஸ் நீங்கள் எம்ஜிஆர் அண்ணாவுக்கு தமிழ் பண்ணுன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் வந்து அவரோட வீடியோவிலேருந்து எடுங்க, தமிழ்லேருந்து எடுக்காதீங்க. ஓகேவா? இது ஒரு ஸ்பெஷல் டிப்பாக வச்சுக்காங்க உங்களுக்காக. ஸோ ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு தமிழ் பார்க்கலாமா? கேமிங் தமிழ். ஓகே, இது ஒரு கேமிங் தமிழ், ஃப்ரீ ஃபயர். ஓகே, இதில் என்னென்ன இது பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு வியூவராக நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க, தமிழ் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு அதை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்னென்னா இந்த டெக்ஸ்ட்டு மற்ற எல்லாமே ஓகே. டெக்ஸ்ட்டு, ஹவு டு டவுன்லோட் ஃப்ரீ ஃபயர் இன் லேப்டாப் ஃபார் லோ அண்ட் டிவைஸ். ஒரு மாதிரி கசாமுசான் இருக்க மாதிரி இருக்குது. ஹவு டு டவுன்லோட் அப்படிங்கிறது இந்த இடத்துல எது ரொம்ப முக்கியமான இதுனா ஹவு டு டவுன்லோட் இல்லை, ஃப்ரீ ஃபயர் இன் லேப்டாப் ஃபார் லோ அண்ட் டிவைஸ். அதுதான் ரொம்ப ஹைலைட்டாக தெரியணும். ஹவு டு டவுன்லோடுங்கிறத குட்டியாக போட்டுட்டு ஃப்ரீ ஃபயர் இன் லேப்டாப் ஃபார் லோ அண்ட் டிவைஸ். அதுதான் வியூவராக பார்த்தோன்னு. இப்போ நான் பார்க்குறேன்னா எதுக்கு ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ண போகிறேன், ஃப்ரீ ஃபயரை லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ண போகிறேன், என்கிட்ட லோ அண்ட் டிவைஸ் இருக்குது, அதுதான் மெயின். அதுக்கான தான் வீடியோ பார்க்க வராங்க. ஸோ அதனால் ஃப்ரீ ஃபயர் இன் லேப்டாப் ஃபார் லோ அண்ட் டிவைஸ் அது ரொம்ப முக்கியமாக இருக்கணும், பார்த்தோன்னே தெரியணும். ஸோ அதனால் அது பெருசாக இருக்கணும். ஹவு டு டவுன்லோட் அப்படிங்கிறத குட்டியாக போட்டுருக்கலாம். தென் அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே கன்னு ஸ்கின் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து ஃப்ரீ ஃபயரை நம்ம லேப்பில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அது நம்ம தெரிஞ்சால் போதும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல லேப்டாப் வச்சு
அதுக்கு நீங்கள் உள்ள ஒரு பிளேயர் வச்சு பிளேயர் பேர் என்ன? ஐயோ பேர் தெரியலையே. ஓகே பரவாயில்ல, கக்காஷிலாம் வச்சு நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் ஓகே, உங்கள் ஐடியாலாம் சூப்பர். பட் இந்த இடத்துல இவ்வளோ கன் ஸ்கின் வச்சு அது ஒரு மாதிரி ரொம்ப கசாமுசான் இருக்க மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஃப்ரீ ஃபயர் லோகோ யூஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நல்லாயிருக்கு. கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஓகே டேபிள் வச்சு அதில் லேப் வச்சு அதெல்லாம் சூப்பராக, உங்கள் ஐடியா வந்து பக்காவாக இருக்குது. பட் இந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட்டு மட்டும் நான் சொன்ன மாதிரி போன தமிழில் வந்து அந்த இடத்துல கிரேடியன்ட் யூஸ் பண்ணியிருந்தாருன்னு சொன்னேன்ல, சேம் அதே தான். நீங்களும் இந்த இடத்துல ஒரு குட்டி கிரேடியன்ட் இப்படி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, சாரி இந்த தமிழ்லேயே ஒரு குட்டி கிரேடியன்ட் இப்படி கொடுத்து இதை அந்த டெக்ஸ்ட்டை அதுக்கு மேலே வச்சு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மேபி இந்த சைடு வந்து கொடுக்கலாம், அது உங்களுக்கு விருப்பம். எந்த சைடு இருந்து பார்த்தா அது நல்லாயிருக்கும், அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இந்த தமிழ் டெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஃபாண்ட் வந்து நான் ஆல்ரெடி ஃபாண்ட்டுக்காக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள், அதில் இருக்க ஃபாண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், இன்னும் உங்களுக்கு ஒரு பெட்டராக இருக்கும். இந்த இடத்துல ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிறது இது மறைக்குது. இந்த M10ஓட ஸ்கின்னு பேர் தெரில, மறந்துட்டேன். பட் M10ஓட ஸ்கின்னு வந்து மறைக்குது. ஸோ அதனால் அது கொஞ்சம் நல்லா தெரியும். ஏன்னா ஃப்ரீ ஃபயருங்கிறது ஹைலைட்டாக இருக்கணும். ஸோ அதனால அதையும் நீங்கள் பேக்ரவுண்ட்லாம் ஃப்ரீ ஃபயருக்கு யூஸ் பண்ணிடுவீங்க, சூப்பராக இருக்காது. தென் இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஸ்கின்னுக்கு பிளர் போட மறந்துட்டீங்க. பின்னால் வந்து இவ்வளோ ஸ்கின் போட்டிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி இங்கே கலர் இருக்கா, இந்த கலரை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி கேரக்டருக்கு அந்த க்ளோ ஆட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்களா க்ளோ இல்லை, ஸோ அதனால் அந்த க்ளோ ஆட் பண்ணுங்கள். ஸோ ஸ்மெஞ்சி ட்ரை பண்ணியிருக்கீங்க, சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் தான் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் உண்மையாலுமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க ப்ரோ. சூர்யா சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த நீங்கள் கொஞ்சம் டெக்ஸ்ட்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா பயங்கரமாக வந்துடுவீங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தமிழில் இன்னும் பெட்டராக பண்ணுவீங்க. ஓகே நம்ம நெக்ஸ்ட் தமிழ் போகலாம். சாமுவல் ரென்ஸ்விக், மேபி பேரை தப்பாக சொன்னேன்னா ரொம்ப சாரி ப்ரோ. ஆஹா என்னது இது, எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. சூப்பராக இருக்கு ப்ரோ. இதுக்கு என்ன நான் சொல்கிறது, இதை நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்து பண்ணீங்களா இல்லை சம் ஏஐ யூஸ் பண்ணி எடுத்தீங்களா? சாரி ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா மன்னிச்சுக்கோங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. மேபி அதை ஒரு ஐடியாவாக எடுத்து பண்ணியிருக்கீங்கன்னா உண்மையுமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. பட் குட்டியாக என்னென்னா, நான் சொன்ன மாதிரி தான், எப்பயுமே தமிழில் விஷுவல் ஹைரார்க்கிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்பயுமே தமிழில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கேரக்டர் தான், தென் டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் மற்ற எலமெண்ட்ஸ்லாம். இப்போ இந்த இடத்துல கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். நம்ம கேரக்டர் சும்மா கூட வைக்கல, கேரக்டரோட ஹெட்டை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே பிரெயின் இருக்கா இல்லையான்னு பார்த்து அது வந்து ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்கோம். இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கோம். பட் அதை வந்து குட்டியாக வச்சுருக்கீங்க. இப்போ நான் தௌஃபிக் ப்ரோக்கு பண்ண தமிழ் பார்த்தீங்கன்னா அவரோடது இமேஜ் ரொம்ப பெருசாக இருக்கும். பிகாஸ் நம்ம மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம் அந்த டிசைனுக்காக. அவரோட ஹெட்டில் பிரெயின் வச்சு அந்த ஒயரிங்லாம் வச்சு பட் அந்த டாகிள் பட்டன்லாம் வச்சு அவ்வளோ எஃபர்ட் போட்டு அதை பண்ணியிருக்கோம். நார்மலாகவே கேரக்டர் ரொம்ப முக்கியம். பட் இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதை வந்து நீங்கள் குட்டியாக வச்சுருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரூவைசேஷன், அப்படியே செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்துறேன். தென் ஸோ கேரக்டர் பெருசாக இருக்கணும். தென் இந்த இடத்துல பட்டன் ஏன் வந்து எனக்கு பட்டன் தனியாகவே தெரியல, நீங்கள் பட்டனாக வைக்காமல் சம்திங் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணியே பண்ணிட்டீங்களா? எனக்கு அது பட்டன் மாதிரியே தெரில. பிகாஸ் அது பேக்ரவுண்டோட மெர்ஜாகி இருக்குது, ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான் தெரியுது. எனக்கு பட்டன் ஃபீல் அது கிடைக்கல, டாகிள் பட்டன் மாதிரி எனக்கு இல்லை. ஸோ அதனால் அது கொஞ்சம் ஹவு டு இம்ப்ரூவ் க்ரியேட்டிவ் திங்கிங். இனியே இந்த இடத்துல இவ்வளோ ஸ்பேஸ், மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ். தென் நான் அந்த தமிழில் இந்த இடத்துல இப்படி ஒரு பார்டர் கொடுத்துருப்பேன். பிகாஸ் டெக்ஸ்ட்டு தெரியணும், ஏன்னா ஆல்ரெடி கேரக்டர் இருக்காங்க. தென் அதுக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது தனியாக தெரியணும். அதனால் இப்படி ஒரு பார்டர் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே அந்த டெக்ஸ்ட்டை நான் ப்ளேஸ் பண்ணியிருப்பேன்.
தென் இந்த இடத்துல க்ளோ, ஃபோட்டோஷாப், ப்ரீமியர் ப்ரோ, இன்டிசைன், டாவின்சி எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கீங்க. பிளர் வந்து நீங்கள் மோஷன் பிளர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் காஷியன் பிளர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, மோஷன் பிளர் யூஸ் பண்ணலாம். காஷியன் பிளர் எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம்னா, இந்த மாதிரி கார்னரில் ஒரு டெப்த்து கிரியேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நீங்கள் காஷியன் பிளர் யூஸ் பண்ணலாம். ஐக்கானை ரொம்ப பெருசாக்கி ஐக்கானை கொஞ்சம் பெருசாக்கி அதில் காஷியன் பிளர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் தமிழுக்கு ஒரு டெப்த்து கிடைக்கும். பட் மோஷன் பிளர் வந்து மூமெண்ட்டில் இருக்க திங்ஸ், இப்போ இதெல்லாம் மூமெண்ட்டில் இருக்க மாதிரி திங்ஸ், அதெல்லாம் அந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ அதனால் அதுக்கெல்லாம் மோஷன் பிளர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஐடியாவை எடுத்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை சூப்பராக ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்க. உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. உண்மையாலுமே உங்களை பாராட்டி தான் ஆகணும். பட் டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாலும் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் ஸ்பேஸ் இருக்குது. அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம். எம்டி ஸ்பேஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஓவராலாக இந்த தமிழ் உண்மையாலுமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. மேபி நீங்கள் பிகினராக ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்கன்னா உண்மையாலுமே சூப்பர். உங்களுக்கு ஆல் த பெஸ்ட். இன்னும் நீங்கள் பெட்டராக பண்ணுவீங்க. தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்து கதிர் ஆர்ட்ஸ். உண்மையாக சொல்லலாம், இந்த தமிழ் உண்மையாலுமே பயங்கரமாக இருக்குது. உண்மையாலுமே சூப்பராக இருக்குது இந்த தமிழ். இதில் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இந்த தமிழ் பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாமே கேரக்டர், டெக்ஸ்ட்டு, ஃபுட்டு ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் எனக்கு என்ன கரெக்ஷன் சொல்கிறதுனே தெரியல. எல்லாமே பயங்கரமாக இருக்குது ப்ரோ. செம்ம ஐடியா. ஃபுட் விளாகுக்கு ஏற்ற தமிழ் கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல ஃபுட் காட்டியிருக்காரு. இங்கே ஃபுட்டு பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு சமைக்கிற இடத்துல அந்த சமைக்கிற அந்த இடத்துல காட்டியிருக்காரு. எல்லாமே பயங்கரமாக இருக்குது. கேரக்டரும் பக்காவாக இருக்குது. நான் சொன்னேன்ல ப்ரீவியஸில் அந்த பாட்காஸ்ட் தமிழில் சொல்லியிருந்தேன்ல, ஃபுல் கேரக்டர் ஃபுல்லாக நீங்கள் பார்டர் யூஸ் பண்ணக்கூடாது, சிங்கிள் சைடு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு இன்புட்டாக எடுத்துக்காங்க. நீங்கள் உங்கள் ஒவ்வொரு தமிழ்லையுமே ஒவ்வொரு லேர்னிங் இருக்கும். எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கேரக்டர் பாருங்கள், ப்ரீவியஸ் தமிழில் எல்லாமே அப்படியே செப்பரேட்டாக இருந்துச்சு. பட் இது பாருங்கள், இந்த இடத்துல ஃபுல்லாக அந்த ஒயிட் பார்டர் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு குட்டியா இதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். நீங்கள் அந்த மாதிரி குட்டியாக சின்ன தமிழில் பெருசாக தெரிய போகிறதில்ல. இந்த ஃபாண்ட்டு பாருங்கள், க்ரீன் அண்ட் ரெட். உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க ப்ரோ. பயங்கரமாக இருக்குது. சரி, உங்கள் தமிழ் சென்ட் பண்ணது ரொம்ப தேங்க்யூ. இன்னும் நல்லா பெட்டராக சூப்பராக பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். மணிகண்டன். எஸ், நார்த் கொரியா விளாக் தமிழ் தான். எனக்கு விளாக் தமிழும் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் என்னென்னா நார்த் கொரியா ஃபாண்ட் ஓகே, பேக்ரவுண்டில் அந்த இது கொடுத்து பிரிச்சிருக்கீங்க. இதில் மிஸ் ஆகிறதும் குவாலிட்டி தான். இன்னும் குவாலிட்டி இதுலேயும் மிஸ் ஆகுது. இந்த இடத்துல நீங்கள் இது யூஸ் பண்ணியிருக்கீங்க, லென்ஸ் ஃப்ளேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க தெரியுது. பட் அது அந்தளவுக்கு தெரில. ஆனால் அதுவும் ஒரு இது. தென் இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க ஆரோ வந்து நீங்கள் பிளாக் கலர் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க, ஒயிட் யூஸ் பண்ணுங்கள். ஒயிட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆரோ இன்னும் விசிபிளாக இருக்கும். ஸோ அது நீங்கள் நார்த் கொரியா கின்ஜாவ் அவர்லாம் காட்டியிருக்கீங்க. உண்மையுமே நல்ல ஐடியா. தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா எபிசோட் 1 அப்படின்னு ஃபுல்லாக போட்டிருக்கீங்க. நீங்கள் இதில் வேறு எபிசோட் 10 இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்கள், தெரியுதா? ஸோ அதனால் இதில் நீங்கள் எபிசோட் 01 அப்படின்னு நீங்கள் மென்ஷன் போவோம். அது இன்னும் பெட்டராக இருக்கும். உங்கள் தமிழில் இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். இந்த இடத்துல ஒரு லென்ஸ் ஃப்ளேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க. பட் அந்த லென்ஸ் ஃப்ளேரோட எஃபெக்ட் வந்து தெரியல, அந்த க்ளோ எஃபெக்ட் கிடைக்கல. நான் சொன்ன மாதிரியே இதுலேயும் பாருங்கள், அந்த கிளாரிட்டி மிஸ் ஆகுது லைட்டாக. ஸோ அந்த மாதிரி குட்டியாக தான். உங்கள் ஐடியா ரொம்ப பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் இன்புட்டாக எடுத்துகிட்டு இன்னும் பயங்கரமாக நெக்ஸ்ட் தமிழ் பண்ணுங்கள். உங்கள் தமிழ் சென்ட் பண்ணது ரொம்ப தேங்க்யூ. அடுத்த தமிழ் பார்க்கலாம். அடுத்தும் அவரே தான் சென்ட் பண்ணியிருக்காரு. இந்த தமிழ் பார்த்தீங்கன்னா ஹை பேயிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டிலில். பட் ஹை பேயிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான கண்டென்ட்டு. பட் அதுலேயே நீங்கள் வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்க. கரெக்டாக நெகட்டிவ் அப்படின்னாலே
ரெட் அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். பாசிட்டிவ்னா க்ரீன், அதுதான் மெயினாக எல்லாருக்குமே தெரியும். பாசிட்டிவ்னா க்ரீன் அப்படி தான். பட் இந்த இடத்துல வந்து ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுவே ஒரு மாதிரி சிங்க் ஆகாத மாதிரி இருக்குது. ஹை பேயிங் ஸ்கில்ஸ், நீங்கள் ஃபாண்ட்டு சூஸ் பண்ணதோ கலர் சூஸ் பண்ணதோ எல்லாமே பக்காவாக இருக்குது. பட் மெயின் தீம் வந்து க்ரீன் கலரில் பண்ணியிருக்கலாம். க்ரீன் போது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். சைடில் மணிலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல க்ளோவும் யூஸ் பண்ணியிருக்கீங்க, நல்லாயிருக்கு. தென் எப்பயும் சொல்கிற மாதிரி ஒரு குட்டி கிரேடியன்ட். எப்படி இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? நான் என்னடா இவன் எல்லாத்துலேயுமே பிளாக் கலர் கிரேடியன்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பட் அது வந்து உங்கள் தம்மையில் வந்து இன்னும் பெட்டராக ஆகும். அதனால தான் பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த சேஞ்ச் தெரியுதா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். தென் ஆரோ வச்சு இந்த கிராஃப், அதுவும் நீங்கள் க்ரீனே யூஸ் பண்ணியிருக்கலாம், இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் நீங்கள் ப்ளேஸ் பண்ண இது ரொம்ப ஒரு மாதிரி செட் ஆகாத மாதிரி இருக்குது. இன்னும் நீங்கள் பெருசாக யூஸ் பண்ணலாம் அதை. இன்னும் நீங்கள் பெருசு பண்ணி ஃப்ரம் திஸ் பிளேஸ் டு திஸ் ஃபுல்லாக இந்த இடத்த கவர் பண்ணுறோம். இன்னும் டெக்ஸ்ட்டை கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு இதை ஃபுல்லாக கவர் பண்ணி மாதிரி இருந்ததுன்னா இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு தமிழ். ஐடியா எல்லாமே சூப்பர். நீங்கள் ப்ளேஸ் பண்ணது, ஐகான்ஸ் சூஸ் பண்ணது, நீங்கள் எலமெண்ட் சூஸ் பண்ணது, ஃபாண்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ அந்த குட்டி குட்டியாக கொஞ்சம் மட்டும் அதை மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா வேறு லெவலில் வந்துடும். ஸோ உங்கள் தமிழ் சென்ட் பண்ணது 2 தமிழ் சென்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. இன்னும் இதெல்லாம் இன்புட்டாக எடுத்துகிட்டு இன்னும் பயங்கரமாக பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, நம்ம ஃபைனல் வந்துட்டோம், அவ்வளோதான். எல்லா தமிழுமே முடிஞ்சிருச்சு. ஸோ டோட்டலாக இவ்வளோ தமிழ் சென்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த தமிழில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்தது, மேபி நான் கரெக்ஷன் சொல்லாமல் இது நல்லா தான் இருந்தது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதை சொல்லுங்கள். இந்த மாதிரி பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுனாலும் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்குறவங்க தெரிஞ்சுப்பாங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தமிழ் சென்ட் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதுலேருந்து உங்களுக்கு ஒரு லேர்னிங் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏதாவது ஒரு விஷயமா நீங்கள் கற்றுட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி சீரியஸை நம்ம கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுலேயும் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் தரேன். உங்களோட தமிழ் நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களோட எந்த தமிழில் நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை அப்லோட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு இன்னும் நம்ம இதை ஒரு சீரியஸாக கொண்டு போகலாம். வீடியோ போடுறேன். அதில் புதுசாக வர்றவங்களுக்கு அதுலேருந்து லேர்னிங் கிடைக்கும். பிகாஸ் நம்ம வந்து நிறைய தப்பு பண்ணியிருப்போம். அதனால தான் நான் என்னோடய பழைய தமிழ்லாம் நான் ஒரு வீடியோவாக போட்டேன். பிகாஸ் நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினச்சனால தான் அந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னோட மிஸ்டேக்ஸ், உங்கள் மிஸ்டேக் எல்லாம் சேர்த்து இன்னொருத்தருக்கு இன்னும் லேர்னிங்காக இருக்கும். அவர் இன்னும் நிறைய கற்றுப்பார். ஸோ அப்படிங்கும்போது நம்ம இதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் நிறைய கற்றுப்பாங்க. நம்ம பண்ண டைமாக அவங்க சேவ் பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயத்தால தான் நான் இந்த சீரியஸாகவே ஸ்டார்ட் பண்ணேன். உங்களுக்கும் அதில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா உங்களோட தமிழில் ஃபார்மில் ஃபில் பண்ணுங்கள். நம்ம இதை நிறைய பேர்த்துக்கு நிறையா லேர்னிங் சொல்லி தருவோம். நிறைய பேர்த்துக்கு லேர்னிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.